ஹாய் வியூவர்ஸ், கோல்டு குருவின் அன்பு வணக்கங்கள். அதாவது ரேட் ஆஃப் த டே, டிசைன் ஆஃப் த டே, தாட் ஆஃப் த டே, இதை தொடர்ந்து ஆஃபர் ஆஃப் த டே. புதுசா இருக்குல்ல, கோல்டன் ஆஃபர் எவ்ரி சாட்டர்டே. மற்ற 3 விஷயம் எல்லாமே தினமும் வந்துகிட்டு இருக்குங்க. ஆனா இனி வரப்போற இந்த கோல்டன் ஆஃபர்ன்றது வாரத்துல ஒரு முறை எவ்ரி சாட்டர்டே நம்ம அதை கொடுக்க போறோம். அதுல என்ன ஸ்பெஷல்னா, ஏதாவது ஒரு ப்ராடக்ட்டை செலக்ட் பண்ணிட்டு அந்த ப்ராடக்ட்டுக்கு ஃபேக்டரி பிரைஸ், கூலி கிடையாது, சேதாரம் கிடையாது, அடக்க விலை என்னவோ அந்த மேனுஃபேக்சரிங் காஸ்ட்ல கொடுக்க போறோம். அதுதான் இதுவரை யாரும் செய்யாத விஷயத்த நம்ம கோல்டு குரு செய்றோம். கரெக்ட்டுங்களா? அடுத்த வாரத்துல இருந்து அதை நீங்க வாட்ச் பண்ணுங்க. ஓகேவா? ஓகே, இப்ப தங்கமான கேள்விகளை பார்ப்போம். சுஜாதா சுந்தரன்றவங்க கேட்டிருக்காங்க, இஸ் இட் மேட் ஆஃப் ஒரிஜினல் எலிஃபண்ட் ஏர் ஆர் இஃப் வி பிளேஸ் ஆர்டர் டு யூ கேன் யூ மேக் வித் ஒரிஜினல்? ப்ளீஸ் ரிப்ளை. ஒரிஜினல் யானை முடின்றது வந்து இப்ப வரது ரொம்ப கம்மி ஆயிடுச்சு. என்ன காரணம் அப்படின்னா, நிறைய யானைகள் வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது. இன்னொரு விஷயம், கோயில்கள்ல யானை வைக்கிறது கூட ரொம்ப கட்டுப்பாடு நிறைய இருக்கு. அதனால அது சித்திரவதை பண்ணக்கூடாது, அதுல இருந்து இது பண்ண முடிய எடுக்கக்கூடாது, அதுவா தன்னால உதிர்ந்தா எடுக்கலாம் அப்படின்ற அளவுக்கு சொல்லிட்டாங்க. சோ அதனால முதல்ல மாதிரிலாம் சொல்லுவாங்க, ஈஸியா யானை பாகன்ட்ட போயிட்டு ஒரு 100 ரூபாய் கொடுத்தா அவரு வால்ல இருந்து முடிய பிச்சு கொடுப்பாங்க அப்படின்னு. அந்த சமாச்சாரம்லாம் இப்ப கிடையவே கிடையாதுங்க. அதனால தன்னால அதுவா ஒதுங்குச்சு அப்படின்னா அந்த மாதிரி முடி மட்டும்தான் வருது. அதனாலதான் இப்போ வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவ் ஆயிடுது. சில இடத்துல மட்டும்தான் கிடைக்குது. பட் எங்கள்கிட்ட இருக்கு ஒரிஜினல் யானை முடி. உங்களுக்கு வேணும்னா ஆர்டர் கொடுங்க, நாங்க அதை வச்சு செய்து தருவோம். கோகிலான்றவங்க கேட்டிருக்காங்க, உங்களிடம் லாக்கெட் கிடைக்குமா? லாக்கிங் டைப் உள்ளது, செய்து தருவீர்களா? தாராளமா செய்து தருவோம். லாக்கெட் அப்படின்னா என்னன்றது பாதி பேருக்கு புரியாம இருக்கும். வெறும் டாலர் கூட லாக்கெட்டான்னு நினைக்கிறாங்க. இல்லைங்க, லாக்கெட் அப்படின்னா ஓபன் பண்ணி மூடுற மாதிரி. அதாவது சிம்பிளா சொல்ல போனா, பழைய படத்தெல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க. ஒரு புக் மாதிரி இருக்கும், ஹார்ட் ஷேப்ல இருக்கும், ஒரு புக் ஷேப்ல இருக்கும். இதை இப்படி ஓபன் பண்ணா ஒரு பக்கம் அம்மா படம், இன்னொரு பக்கம் அப்பா படம். அதாவது தாய் தந்தையர், கரெக்டான வார்த்தை சொன்னா தாய் தந்தையர், இந்த மாதிரி போட்டோ உள்ள வச்சு அவங்க பிள்ளைகள் வந்து போட்டுப்பாங்க. தன்னுடைய குடும்ப போட்டோவை அந்த மாதிரி வச்சு போட்டுப்பாங்க. தனக்கு பிடித்த தலைவர்கள் போட்டோவை அந்த மாதிரி வச்சு போட்டுப்பாங்க. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய நடக்கும். அதுதாங்க லாக்கெட்டு. அதுல வந்து நம்ம ஆர்டர் பண்ணி ஸ்பெஷலிஸ்ட் நிறைய என்ன மாதிரி டிசைன் வேணா பண்ணி தரோம். மினிமம் வெயிட் அப்படின்னா ஒரு 6 கிராம்ல இருந்து அதுக்கு மேல எவ்வளவு கிராம்ல வேணா வச்சு செய்யலாம். அந்த மாதிரி இருக்கு. தாராளமா இப்பயும் செய்து வாங்கிட்டு போறவங்க இருக்காங்க. சண்முகம் கௌரின்றவங்க கேட்டிருக்காங்க, அண்ணா, ஈரோடு மாவட்டம் நகை இன்சூரன்ஸ் அலுவலகம் ஈரோட்டில் இருக்கா? இருந்தால் முகவரி தரவும். நகை இன்சூரன்ஸ் சொல்லி தனியா ஒவ்வொரு ஊருக்கு ஒவ்வொரு பிரான்ச் எதுவுமே கிடையாதுங்க. அது வந்து நீங்க எந்த நகை கடையில வாங்குறீங்களோ அவங்கள்ட்டயே சொன்னாலே அவங்க அதை ஏற்பாடு பண்ணி தருவாங்க. மோகன்றவங்க கேட்டிருக்காங்க, சார், என்னுடைய நகையில் கேடிஎம் சிம்பிள் இருக்கு, இதை கடைக்காரரிடம் கொடுத்து மாற்ற முடியுமா? பர்ச்சேஸ் டேட் 4/6/2022. கடைக்காரர் என்னை ஏமாற்றியுள்ளாரா? தாராளமா மாத்தலாம், அதனால ஒன்றும் தப்பே கிடையாது. ஏன்னா கேடிஎம் இனிதான் செய்து விற்பனை செய்யக்கூடாதுன்னு இருக்கே தவிர, கேடிஎம் இருக்கிற பொருளை கடைக்காரங்க எடுக்கக்கூடாது அப்படின்றத யாருமே சொல்லலை. இதுவரைக்கும் எந்த அரசாங்கமும் சொல்லல. அதை என்ன பண்ணணும்னா, அந்த கேடிஎம் பொருள்களை பழசை வாங்கிட்டு அதை அவங்க பியூரிஃபை பண்ணணுங்க. இப்போ இதெல்லாம் ஒரு மறைஞ்சிருக்கக்கூடிய ஒரு உண்மை. இது யாருக்கும் வெளியே தெரியாது. இவங்க என்ன பண்றாங்க, வெறும்னா பழசை வாங்குறாங்க, புதுசுக்கு நம்ம மாத்திட்டு போறோம் அப்படின்னா. ஆனா அதுக்கு பின்னாடி மிகப்பெரிய ஒரு ப்ராசஸ் இருக்குங்க. என்ன மாதிரின்னு பாத்தீங்கன்னா, இந்த பொருளை, இந்த கோல்டை எல்லாம் கொடுத்த உடனே அவங்க அதை சுத்தம் பண்ணி முதல்ல இருக்க கல்லு கில்லு எல்லாத்தையும் எடுத்துட்டு முதல்ல ஒரு வாட்டி காய்ச்சிருதுன்னு சொல்லுவாங்க. அந்த காய்ச்சிட்டு அதுக்கப்புறம் தான் உருக்க போவாங்க. உருக்க போனாங்கன்னா உருக்கிறப்போ அதுல இருக்க கேடிஎம், அதுல இருக்க ஈயம், இந்த மாதிரி சின்ன சின்ன பொருட்கள் எல்லாமே சேர்ந்து உருகிடும். உருகி ஒரு பார் ஆயிடும். பாரானோனுமே நீங்க ஆஹா இதை கொடுத்துட்டு மாத்திக்கலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. அந்த பாரை அதுக்கப்புறம் தூய்மைப்படுத்தணும். அதான் பியூரிஃபிகேஷன்றது. அந்த தூய்மைப்படுத்துறதுக்கு அது ஒரு பெரிய ப்ராசஸ் இருக்கு. அந்த ப்ராசஸ் பாத்தீங்கன்னா, அந்த கட்டியில இருந்து, அந்த பார்ல இருந்து காப்பர் மிக்ஸ் ஆகிருக்கும், சில்வர் மிக்ஸ் ஆகிருக்கும். இது எல்லாத்தையுமே ஆசிட் போட்டு, அந்த திராவகம் போடுறதுன்னு சொல்லுவாங்க. அந்த கலோக்கியல் பாஷையில சொன்னா அந்த ஆசிட் போட்டு அது தனித்தனியா பிரிச்சு செக்ரிகேட் பண்ணி, அதுக்கு வந்து டைமும் நிறைய எடுக்குங்க. அதை போட்டு ஆசிட் போட்டு எல்லாம் வச்சோம்னா அதுல இருந்து எவாபரேட் ஆகும்
கரும் புகை வேற வரும். அந்த புகையெல்லாம் வந்து நம்ம சுவாசிக்க கூட கூடாது. அதனால சுவாசிக்கிறதுனால உடல் பாதிப்பும் வரும். இதெல்லாமே பேக்கெண்ட்ல இருக்கிற தொழிலாளர்கள் அதை எல்லாமே தனக்குள்ள வாங்கிக்கிட்டு தங்கத்தை தூய்மையா பிரிச்சு, அதாவது 999 சொல்றோம் பாருங்க, 99.9% கோல்டை சுத்தப்படுத்தி தூய்மையான தங்கத்தை, பத்திரை மாற்று தங்கத்தை கொடுப்பாங்க. இதுதாங்க அந்த பெரிய ப்ராசஸ். ஸோ அந்த மாதிரி அதெல்லாம் வந்து யாருக்குமே தெரியறது இல்லை இல்லையா? இது எதுக்காக சொன்னா, உங்களுக்கு அந்த அவேர்னஸ் வரணும் அப்படின்றதுக்காக தான் நான் சொல்லியிருக்கேன். ஸோ அதை பத்தி கவலைப்படாதீங்க. கேரியம்னு போட்டிருக்க நகை இருந்தா கூட உங்கள்கிட்ட அதுல என்ன குவாலிட்டி இருக்கோ, தரம் இருக்கோ, அந்த தரத்துல நீங்க அதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். பட் இனிமேல் கூட வாங்குற நகையை கேரியமா வாங்காதீங்க. லாவண்யான்றவங்க கேட்டிருக்காங்க, டைமண்ட் எல்லாரும் யூஸ் பண்ண கூடாதுன்னு சொல்லுவாங்க, பர்டிகுலர் கேஷ் மட்டும்தான் யூஸ் பண்ணலாம் சொல்லுவாங்க. இஸ் இட் ட்ரூ? அப்படிலாம் கிடையவே கிடையாது. நம்மளுடைய முந்தைய பதிவில் வைரத்தை பற்றி அலர்ட் கொடுத்துருந்தோம். அதில் கூட போய் பாருங்க. அதில் இன்னும் ரொம்ப டீட்டெயிலாக இருக்கும். வைரம் யார் வேணா போடலாங்க. அதில் தூய்மையான வைரத்தை பார்த்து சர்டிஃபிகேட்டோட நீங்கள் செக் பண்ணி போட்டுட்டீங்கன்னா 100% அந்த ஐயத்தையே போக்கிடலாங்க. இந்துன்றவங்க கேட்டிருக்காங்க, சார் ரேட் குறைய வாய்ப்பு இருக்கா சார்? மேரேஜ்க்கு ஜுவல்லரி வாங்கணும் சார், இந்த டைம் கரெக்டா இருக்குமா? சொல்லுங்க சார். எல்லா நேரமுமே நல்ல நேரம் தாங்க. நீங்க வந்து இன்னும் குறையுமா அப்படின்னு எதிர்பார்க்கவே கூடாது. எப்பயுமே உங்கள்கிட்ட கையில பணம் இருந்தா நீங்க தாராளமா இன்வெஸ்ட் பண்ணி வாங்குங்க. பிற்காலத்துக்கு கூட சேர்த்து வைங்க. ஏன்னா இது வரைக்கும் பாஸ்ட் ஹிஸ்டரி ஒரு 50 வருஷம் 100 வருஷம் கணக்கு எடுத்தீங்கன்னா கூட 1 கிராம் தங்கம் ₹1 இருந்த காலத்துல இருந்து பாத்தீங்கன்னா அப்ரிசியேஷன் வேல்யூ தான் வந்துகிட்டே இருக்குங்க. இது இனி வரும் காலங்களிலும் கண்டிப்பா தொடரும். அதனால ரேட்டு குறையுமா அப்படின்னு, குறைன்றதுலாம் வந்து தற்காலிக ஒரு குறைவு தானே தவிர அதை பத்தி திங்க் பண்ணவே பண்ணாதீங்க. கையில பணம் இருந்தா தாராளமா வாங்கிடுங்க. ராஜான்றவங்க கேட்டிருக்காங்க, அப்போ போலி தங்கத்திற்கு எப்படி ஹால்மார்க் முத்திரை வந்தது? அதாவது வல்லவனுக்கு வல்லவன் வையகத்தில் உண்டு அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குங்க. அதை போலதாங்க இதுவும். என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா, என்னதான் நல்ல விஷயங்கள் வந்துகிட்டே இருந்தாலும் அதுல எப்படி ஃப்ராட் பண்ணலாம், அதுல எப்படி ஒரு ₹2 சம்பாதிக்கலாம் அப்படின்ற எண்ணம் கொண்டவர்கள் சில பேர் இருக்காங்க. பல பேர் இல்லைங்க, சில பேர். அதனாலதான் இந்த மாதிரி போலி முத்திரையை போட்டு கொடுத்து போலி நகையே கோல்டு மாதிரி வந்திருக்குன்னு சொல்லி நம்ம ஒரு பதிவுல போட்டிருக்கோம். அது வந்து உண்மைங்க. அதனால எப்போ இருந்தாலும் நம்ம செக் பண்ணி வாங்குறது நம்மளுடைய நல்ல ஒரு ஃபியூச்சர்ல நல்ல பயன் தரும். பானுன்றவங்க கேட்டிருக்காங்க, உங்கள் தகவல் மகிழ்ச்சி. ஒரே இந்தியா ஒரே தங்கம் இந்த திட்டம் கேரளாவில் அமல்படுத்தி உள்ளார்கள். இது என்ன திட்டம்? விளக்கம் சொல்லுங்கள். ஒன்றும் இல்லைங்க. இதில் கேரளாவுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் தான் அமல்படுத்தணும். அதாவது 1 இந்தியா 1 ரேட் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது என்னன்னு பார்த்தோன்னா எல்லா நகைக்கடையிலுமே ஒரே மாதிரி 22 கேரட்டுக்கு உண்டான தங்கத்தினுடைய விலையை நிர்ணயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அது இப்போ தங்கத்தை வந்து சென்னை, பாம்பே, டெல்லி, கல்கட்டா இந்த மாதிரி நகரத்தில் இருக்கவங்க ஈஸியா வாங்க விற்க முடிஞ்சிடும். காரணம் என்ன, இங்கே ஹப் இருக்கிறதுனால மெயின் இம்போர்ட் பண்றது எல்லாமே. ஆனா இப்போ வந்து திருச்சி, பட்டுக்கோட்டையில் இருக்கவங்க வந்து கோல்டு வாங்கினா ஒன்று அவங்க டிராவல் பண்ணி சென்னைக்கு வரணும், இல்லை சென்னையிலேருந்து இங்கேருந்து ஒரு லாஜிஸ்டிக்ஸ் போய் அவங்களுக்கு கொடுக்கணும். அப்போ இங்கேருந்து போகிறப்போ அதுக்குண்டான செலவுகள் ஜாஸ்தியாக இருக்குது. இதெல்லாம் இடன் சார்ஜஸ் சேர்த்து தான் இங்கே விட அங்கே ஒரு ₹50 கூட வரும் சில டைமில். அதுக்காக தான் அதெல்லாம் நடைமுறையில் சாத்தியம் இல்லை அப்படின்ட்டு திரும்பியும் அப்படியே கொஞ்சம் அப் அண்ட் டவுன் வந்துச்சு. இப்பயுமே உண்மையை சொல்ல போனா இது கூட சாத்தியமே கிடையாதுங்க. ஏன்னா போட்டோனையுமே அடுத்து திருப்பியும் சில பேர் தன்னுடைய வியாபார யுக்திக்காக ₹50 கூட்டி விற்பாங்க, கம்மி விற்பாங்க. அதனால அசோசியேஷன் ரேட் தான் எப்பயுமே நிரந்தரமானது. வித்யான்றவங்க சொல்லியிருக்காங்க, 100% உண்மை. பாலிஷ் போடுறேன்னு சொல்லி என் வீட்டிற்கு வந்தவன் என் வளையல் கோல் திருடி விட்டான். ஆமாங்க, இது வந்து நிறைய நடக்கிற விஷயம் தான், நடந்த விஷயம். அதை ஒரு அவேர்னஸ் வரணும்ட்டு தான் இது உங்களுக்கு நடந்திருக்கு. இப்போ நீங்க வந்து இதை வெளியில கொண்டு வந்தா மட்டும்தான், இந்த மாதிரி எங்களை மாதிரி ஆட்கள் வெளியில கொண்டு வந்தா மட்டும்தான் பப்ளிக்கு போய் சேரும். அதனால தான் நாங்கள் இதை ஃபார்வர்ட் பண்ணோம். அது நல்ல ரெஸ்பான்ஸ், எல்லாருமே பயனடைஞ்சாங்க. அதாவது உங்களை மாதிரி பறி கொடுத்தவங்களும் சொன்னாங்க. சில பேர் நிறைய நல்ல பயனுள்ள தகவல், நாங்கள் இதை வச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. மைண்டில் வச்சுக்கிறோம், பாதுகாப்பாக இருப்போம்னு. அதனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. இந்த மாதிரி நீங்கள் ஃபீட்பேக் கொடுக்கறது எங்களுக்கு ஒரு நம்மளுடைய கோல்டு குரு சேனலுக்கு ஊக்கமளிக்கிற மாதிரி இருக்கு. மதுனான்றவங்க கேட்டிருக்காங்க, கோல்டு குரு 1 கிராமுக்கு எவ்வளோ ஜிஎஸ்டி? நான் வாங்கின ஜுவல்க்கு எஸ்ஜிஎஸ்டி 3%, சிஜிஎஸ்டி 3% போட்டாங்க. ஜிஎஸ்டி டோட்டலாக எவ்வளோ %? ப்ளீஸ் ரிப்ளை பண்ணுங்க சார். இல்லைங்க,
ஜிஎஸ்டி 3% மட்டும்தாங்க. அது சிஜிஎஸ்டி 1.5%, எஸ்ஜிஎஸ்டி 1.5%. ஆக மொத்தமே 3% தான். நீங்க தவறா புரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. இன்னொரு வாட்டி பில் எடுத்து செக் பண்ணி பாருங்க. 100% சொல்றேன். எப்பயுமே ஜிஎஸ்டி கோல்டை பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் 3% தான். நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் இணைந்திருங்கள் கோல்டு குருவுடன்.